ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு பிரேம் பிளாக்ஸ். இது மேகமலையோட 3வது எபிசோட். நம்ம போன வீடியோவில் மணலாறுலேருந்து கட் பண்ணியிருப்போம். இப்போ மணலாறுலேருந்து மேலே மகாராஜா மெட்டு இரவங்கலாறு போகிறத வந்துட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம போயிட்டுருக்க ரூட் வந்துட்டு அந்த மகாராஜா மெட்டுக்கு போகிற ரூட்டு தான். நம்ம போகிற வழியிலேயே வெண்ணியாறுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, ஒரு சின்ன எஸ்டேட்டு. அங்கே தான் வந்துட்டு மேகமலையோட ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்குது. அங்கே உள்ளே விசிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபா தான். நம்ம எதுவும் டீ தூள் இல்லை காஃபி தூள் எதுவும் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். இந்த வெண்ணியாறு நம்ம கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு தேயிலை எஸ்டேட் தான். ரொம்ப நல்லாயிருக்கும், பாருங்கள். இந்த லெஃப்ட் சைடு வந்துட்டு இந்த ஒரு கிளிப் இருக்குல்ல, இதுதான் இந்த வெண்ணியார் டீ ஃபேக்ட்ரி. இந்த பிரம்மாண்ட மலைகளுக்கு பக்கத்துலேயே கீழேயே வந்துட்டு இவ்வளோ அழகான ஒரு டீ ஃபேக்ட்ரி. நம்ம இங்கே விசிட் பண்ணி நீங்கள் டீ தூள் பாக்கெட் இல்லை காஃபி தூள் பாக்கெட் எதுவும் வாங்குறதுனா பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இந்த வெண்ணியாறு கிராஸ் பண்ணி நம்ம வந்ததுக்கப்புறம் லெஃப்ட்டில் வந்து இரவங்கலாறு போகிற ரூட் பிரியும். ரைட்டில் போனோம்னா, நேராக போனோம்னா, ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நம்ம வந்துட்டு மகாராஜா மெட்டு போகலாம். மகாராஜா மெட்டு வந்துட்டு கடல் மட்டத்துலேருந்து 2500 மீட்டர் உசரத்தில் இருக்குது. நம்ம வந்துட்டு வண்டியை வந்து ரோட்டில் பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த பாதை கொஞ்சம் கரடுமுரடாக தான் இருக்கும். கொஞ்சம் வயசானவங்க ஏற சிரமப்படுவாங்க. நம்ம வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாகவே ஏறி போயிடுவோம். மேலே போனீங்கன்னா இந்த தேனி, கம்பம், அதை சுற்றி இருக்க பகுதி, சின்னமனூர் எல்லாமே வந்துட்டு மேலே அந்த வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம். என்ன ஒன்று, வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம பார்க்கணுன்னா 10 செகண்டுக்கு ஒரு தடவை வந்துட்டு அங்கே வந்துட்டு வெதர் மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு மிஸ்ட்டாக இருக்கும், திடீர்னு மழை சாரல் அடிக்கும், திடீர்னு வெயில் அடிக்கும். கீழே இருக்க கிளைமேட்லாம் ஒரே மாதிரி இருக்கும். மேலே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு அந்த வெதர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்கள். இதுதான் அந்த மகாராஜா மெட்டு வியூ பாயிண்ட்டு. மேகங்கள் வந்துட்டு கீழே தவழ்ந்து வந்துட்டுருக்குல்ல, இது பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அங்கே தூரத்தில் தெரிகிறது ஃபுல்லாக தேனி, சின்னமனூர், அதை சுற்றி இருக்க ஊர்கள் தான். மகாராஜா மெட்டு முடிச்சுட்டு நம்ம கீழே வந்து அப்படியே வந்துட்டே இருந்தோம்னா இரவங்கலாறு டேம் அங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும். நம்ம வந்துட்டு இரவங்கலாறு போகணுன்னா திரும்ப வந்த ரூட்லேயே வந்துட்டு அந்த ரைட்டில் பிரியணும். வெண்ணியாறு எஸ்டேட் முன்னாடியே வந்துட்டு ரைட்டில் பிரியணும். ரைட்டில் பிரிஞ்சிங்கன்னா அந்த ரோடு கொஞ்சம் ஆஃப் ரோடாக தான் இருக்கும். நார்மல் வண்டியெல்லாம் போகலாம், என்ன கொஞ்சம் மெதுவாக போகணும். நீங்கள் அந்த ரோட்லேயே நேராக போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டரில் வந்துட்டு இரவங்கலாறு வந்துடும். அந்த இடம் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த டேமுக்குன்னா நம்ம வந்துட்டு அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரி ஒட்டினாப்லேயே ஒரு சின்ன ரோடு ஒன்று போகும். அந்த ரோட்டில் போனோம். அந்த ரோட்டில் போனால் தான் அந்த டேமோட ஃப்ரண்டேஜ் பார்க்க முடியும். நம்ம வந்துட்டு அந்த ரோட்டில் இருந்து பார்க்கும்போதே அந்த டேமோட முழு அழகுமே தெரியும் நமக்கு. அந்த இரவங்கலாறு தான் லாஸ்ட்டு. இங்கே வந்துட்டு ஒரு சின்ன ஸ்கூல் ஒன்று இருக்குது, ஒரு சர்ச் ஒன்று இருக்குது, ஒரு கோயில் ஒன்று இருக்குது. நல்லாயிருக்கு. அந்த ஊரே ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
இந்த டேம் தான் வந்துட்டு இரவங்களாறு டேமு. இங்கேருந்து பார்த்தோம்னா இந்த டேமு, அந்த தேயிலை எஸ்டேட்டு, இந்த மொத்த அழகையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வீடியோவுக்கு கொடுக்குற சப்போர்ட்னால தான் நான் ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு என்னால் வீடியோ எடுத்து போட முடியும். சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இரவங்களாறு டேமை ஒட்டியே ஒரு ரோடு போயிட்டே இருக்கும். அது வந்து நேராக வந்துட்டு அந்த ஊருக்கு தான் போகும். இரவங்களாறு இதுதான் கடைசி. இதுதான் அந்த ஊர். ரொம்ப அழகாக சின்னதாக தேயிலை எஸ்டேட்டுக்குள்ளே மறைஞ்சிருக்கும் இந்த ஊர். ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த கோயில் தான் இந்த ஊரோட எண்டு. இதுக்கு மேலே பாதை இல்லை. இதோட வந்துட்டு இந்த மேகமலையோட எல்கை முடிஞ்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு மட்டும்தான். நம்ம திரும்பி மணலாறு நோக்கி போயிட்டுருக்கோம். இரவங்களாறுலேருந்து இந்த பயணம் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிச்சு நமக்காக. திரும்ப எப்போ இந்த மேகமலைக்கு வரப்போகிறோன்னு தெரில. முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த இரவங்களாறு முடித்ததுக்கப்புறம் அதுதான் அந்த கடைசி எஸ்டேட்டு. மேகமலையோட எண்டு அதுதான். அதுக்கு மேலே நம்ம ரோடு வழியாக எங்கேயும் போக முடியாது. அதுக்கு மேலே நம்ம போகிறதுக்கு பர்மிஷனும் கிடையாது. நம்ம அப்படியே வந்த ரூட்லேயே கீழே இறங்கி சின்னமனூர் வந்துடணும். நீங்கள் வர ரூட்டில் வந்துட்டு மேக்ஸிமம் உங்களுக்கு நான் போகிறப்ப எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். அதனால் வர ரூட்டில் வந்துட்டு மேக்ஸிமம் அதிகமாக எடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணலை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்ம அடுத்த எபிசோடில் வந்துட்டு சுருளி ஃபால்ஸ்க்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். முடிஞ்ச வரைக்கும் நல்ல எஃபர்ட் போட்டு உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் வந்து வீடியோ போட்டு காட்டுறேன். பாருங்கள். பாய். வணக்கம்.